Hi guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Askit. So channel subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 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 ஒஸ்டான ஒரு நியூஸ் நான் வந்துட்டு இன்னைக்கு பார்த்தேன். நீங்களும் பார்த்துருப்பீங்க அஃப்கோர்ஸ். ஸோ நான் ஏன் ஒஸ்டான ஒரு நியூஸ் வந்துட்டு இது வந்து நான் ஏன் ரொம்ப ஃபீலிங்காக சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு டிடிஎஃப் வாசன் மஞ்சள் வீரன் அந்த படம் இருக்குல்ல. ஸோ அது வந்துட்டு நம்ம செல்லம் அப்படிங்கிற ஒருத்தர் திருவிக்கா பூங்கா படம் டைரக்ட் பண்ணி நடிச்சு அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்த படம் வந்துட்டு எடுத்திருந்த ஒரு டேரக்டர் வந்துட்டு அடுத்த ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணி மஞ்சள் வீரன் அப்படிங்கிற ஒரு படத்தோட டைட்டில் வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் லுக்கையும் விட்டு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த படம் வந்துட்டு இப்போ நம்ம டிடிஎஃப் வாசன் வந்துட்டு நீக்கப்படுகின்றார். ஸோ இது வந்துட்டு படம் டிராப் அவுட் கிடையாது, டிடிஎஃப் வாசன் நீக்கப்படுகின்றார் இதுதான் சொல்லியிருந்தாரு. என்ன செய்தினா இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். ஒரு ப்ரெஸ் மீட் விட்டுருந்தாரு. ஸோ அந்த ப்ரெஸ் மீட் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்டா நல்லதுடா, நல்ல ஒரு டைரக்டர் நல்லா போட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு அது வந்து உங்க நீங்க வந்துட்டு பார்க்குற ஒரு பார்வை மேல உங்களுக்கு ஒரு தப்பு இருக்கலாம். ஸோ நான் ஏன் இது சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா டிடிஎஃப் வாசன் வந்துட்டு இந்த படத்துக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணியிருந்தாரு. இட் மீன் வந்துட்டு அந்த படத்துக்காகவே வந்துட்டு தன்னை ஆட்கொண்டு இந்த ஆக்டிங்ல கொஞ்சம் கத்துக்கிட்டு ஸோ அதுக்காக அந்த செல்லம் அப்படிங்கிற டைரக்டரோட வந்துட்டு கொஞ்சம் லைஃப் டைம் ஃபுல்லா வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 2 இயர் பேக் வந்துட்டு அப்படியே வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருந்தார். 2 இயரா 1 இயரா தெரியல. ஸோ அப்படி டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது வந்துட்டு அவருக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியலங்க. அவங்களுக்குள்ள வந்துட்டு கருத்து வேறுபாடா, முரண்பாடா, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா, இல்ல வந்துட்டு என்னன்னு தெரியல. ஆனா அவரு சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கும் அவர் என் கூட டிராவல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா அவர் என் கூட டிராவல் பண்ற மாதிரி இல்லை. ஸோ அதனால நான் வந்துட்டு கதாநாயகனை நீக்கிடுறேன். இன்னொரு கதாநாயகன் வந்துட்டு வர போறாரு. ஸோ அது வந்துட்டு October 15 வந்துட்டு உங்களுக்கு அபிஷியலா அப்டேட் எல்லாமே வந்துடும். என் பக்கத்துல அவர் கூட உட்காந்து இன்டர்வியூ நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிரஸ் மீட் நடக்கும். பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார். நான் என் கூட ஃபுல்லாவே நெருக்கமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். என் கூட டிராவல் பண்ண ஆசைப்படுறேன் சார். கூட இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு பிக்கஸ்டான ஒரு விஷயம் எனக்கு தோன்றது. ஸோ இது வந்துட்டு நான் உங்களை இப்ப நம்ப சொல்றேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மஞ்சள் வீரன் படம் வந்துட்டு நடந்துட்டு இருக்கும் போதே இப்பயும் வந்துட்டு அவரோட போர்ஷனே எடுக்கலையாம். ஃபர்ஸ்ட் அவரோட போர்ஷனே எடுக்கலையாம். ஸோ அது வந்து நடந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு இந்த இன்னொரு படம் நடிச்சாரு தெரியுமா, ஒரு ஆக்சிடென்ட், அரெஸ்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு படமே நடிச்சு முடிச்சிட்டாரு அவரு. அந்த படம் ரிலீஸுக்கு காத்துட்டு இருக்கு, IPL அப்படிங்கிற படம். இன்னும் ஒரு படம் நடிச்சிட்டாரு. ஸோ இவரோட பாயிண்ட் ஆஃப் வந்துட்டு இவரு கூட அவர் டிராவல் பண்ணல. ஏன்னா இவர் வந்துட்டு வேற ஒரு போர்ஷன் எடுக்க போறான், வேற இது எடுக்க போறான், அந்த மாதிரி வேற போர்ஷன் எடுத்துட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதையும் பத்தி வந்துட்டு பிரஸ் மீட்ல கேட்டாங்க. எப்படி அப்படின்னா வந்துட்டு நீங்க 35% வந்துட்டு இந்த ஹீரோவே இல்லாம வந்துட்டு படம் எடுத்திருக்கீங்க, அப்ப மிச்சம் உள்ளதெல்லாம் வந்துட்டு எப்படி என்ன கணக்குல கொண்டு செய்வீங்க சார்? படப்பிடிப்பு ஒரு 35% முடிஞ்சிடுது சார். ஒரு கதாநாயகனே இல்லாம 35% முடிச்சிருக்கீங்க. ஆமா சார். சார் தனியாவே இவனுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு மாஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 50% வந்துட்டு விஜய் சேது சார், 50% வந்துட்டு நம்ம விஜய் சார், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு கிளியராக தெரியல. பட் ஆனா இதுல வந்துட்டு அந்த படத்துல அவர் நீக்கப்பட்டது கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தாங்க. ஏன்பா, ஏன் நல்லதுதான்ப்பா, போறது நல்லதான்டா, நல்ல சந்தோஷப்பாப்பா, அப்பெல்லாம் ஒரு புண்ணாகமே கிடையாது. என்னதான் வந்துட்டு ஒரு பெரிய டைரக்டர் வந்துட்டு பெருசா ஒரு படம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து படம் டிராப், ஒரு பிரச்சனை ஆகி அந்த படம் வந்து இல்ல படம் தோத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ கூட படத்தை கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்துட்டு அது ஹிட் ஆகுது அப்படின்னா இங்க ஒருத்தர் ஒரு டிசாஸ்டர்ல இருந்து உட்கார்ந்து இருக்காருங்க. நம்ம வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் தான், டிடிஎஃப் வாசன் சப்போர்ட் தான், செல்லம் சார் அந்த டைரக்டர் அவருக்கும் சப்போர்ட் தான். நம்ம ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு அவர் திருவிக்கா பூங்கா அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு உண்மையிலே செத்துருப்பாரு நினைக்கிறேன். உண்மையிலே அவரோட மனசுல வந்துட்டு அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வேலை இருந்துன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிரஸ் மீட் தான் வந்து கொஞ்சம் ஓப்பனா பேசியிருக்காரு. ஏன்னா இந்த படம் தான் எனக்கு ஒரு வாழ்வில் சம்பந்தப்பட்டவனா, இந்த படம் வாழ்வ சாவா நான் உட்காந்துருக்கேன், அவர் ஏன் கூட டிராவல் பண்ணாரு பார்த்துருக்கேன், அவர் ஏன் கூட டிராவல் பண்ற மாதிரி இல்ல அப்படி. ஏன்னா வாழ்விலான படம் நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறேன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். நான் சும்மா டைம் பாய்ஸ் ஆள் கிடைச்சான்னு சொல்லிட்டு வச்சுலாம் எடுத்துட முடியாது சார். அவர் வந்துட்டு எங்க எல்லாமே போயிட்டு இருக்காரு, யூடியூப் சேனல் ரன் பண்றாரு அப்படின்னு வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கிடையில வந்துட்டு இங்க ஏதோ பிரச்சனை போயிருக்கு. அது பிரச்சனை என்னன்னு தெரியல. இவங்க ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் கம்பெனிஸ் எல்லாமே சேர்ந்துதான் வந்துட்டு கலந்துரையாடி இந்த வந்துட்டு இல்ல இவங்க வேணாம், வேற கதாநாயகன் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி மாதிரி வந்துட்டு இவங்க சூஸ் பண்ணி டிடிஎஃப் வாசன் வந்துட்டு அஃபிஷியலா நீக்கியிருக்காங்க.
பட் அது ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்துட்டு இதுக்கான விளக்கம் நம்ம டிடிஎஃப் வாசன் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை நீக்கினாரா நீங்க இல்லைன்னா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு நான் எதிர்பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அந்த படம் டிடிஎஃப் வாசனோட படம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிடிஎஃப் வாசன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்துட்டு நம்ம நார்மலா நீங்க பைக்ல போகும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு அங்க டிராவல் பண்ணிக்கிட்டு முடியாது, சான்ஸே கிடையாது, கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்றேன் எனக்கு அந்த இது வந்து அவர் பார்த்து எனக்கு கொஞ்சம் எல்லாம் பிடிக்கும். நான் வந்து ஒரு டைம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அது யூடியூப் நான் ரன் பண்றதுனால வந்து எனக்கு இதில் வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் வந்து இப்போ சில வீடியோ பார்க்கிறது விஜய் சித்தனோட சேனலு, டிடிஎஃப் வாசனோட சேனலு, ஸோ சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏன் அப்படின்னா டைம் இல்லை, மற்றவங்க பார்க்க பிடிக்காதவெல்லாம் கிடையாது, டைம் இல்லை. கண்டிப்பாக நம்ம தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட ஸ்டோரிக்கு வந்து நான் சரி அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கேன். அப்போ இந்த படத்துக்கு நான் வந்துட்டு வெயிட் பண்ணி இதுக்காக வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் போட்டேன். நான் இந்த மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி வரப்போகுது, இது மாதிரி இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது வந்துட்டு எந்த மாதிரி இருக்கும், நம்ம வந்துட்டு இவரை தியேட்டர்ல பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு படத்தை நம்ம வந்துட்டு அவரை பார்க்க தான் போறோம், தியேட்டர்ல பார்க்க தான் போறோம். பட் ஆனா இந்த படம் அவரை கைவிட்டு போனது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு தோல்வியில இருக்கிற ஒருத்தர், இப்போ ஒரு ஹீரோவா இருக்கலாம், ஒரு டைரக்டரா இருக்கலாம், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கலாம், இது யாரா வேணா இருக்கலாம், கொஞ்சம் தயாரிப்பாளர்களா இருக்கலாம். ஸோ யாரா வேணா ஒரு தோல்வியில இருக்கும்போது துவண்டு அடுத்த ஒரு வெற்றி கொடுக்கும் போது அது வந்து பயங்கரமா இருக்கும். அடுத்த ஒரு படைப்பை உருவாக்குறாங்க அப்படின்னா வந்து அந்த படைப்பு வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நெல்சன் சார் வந்துட்டு பீஸ்ட் படத்துல என்ன பண்ணாங்க போச்சா, அது வந்துட்டு அவரை வந்துட்டு படமே எடுக்க தெரியாத மாதிரி கோலமா கோகிலா டாக்டர் என்ன படமே எடுக்க தெரியாத மாதிரி வந்துட்டு அவரை ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டானுங்க பீஸ்ட் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ ஆனா அப்புறம் வந்து ஒரு கம்பேக் தேவைப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உட்காந்து எழுதி அந்த ஒரு கம்பேக் கொடுத்தாரு ஜெயிலர்ல. அதே மாதிரிதான் இந்த ஒரு இதுல வந்துட்டு அவர் தோத்துட்டாரு அப்படின்னா அடுத்த ஒரு படம் வந்துட்டு அவர் வெறித்தனமா பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த செல்லம் அப்படி இருக்கிற ஒரு சார் வந்துட்டு வெறித்தனமா பண்ணிட்டு இருக்காரு அர்த்தம். அவர் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நீக்கிறார் அப்படின்னா இவர் கூட சம்மந்தப்படாம இவர் கூட வந்துட்டு நெருங்கி ஓட்டாம என் கூட டிராவல் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ என் கூட டிராவல் பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இந்த படத்துக்காக நிறைய விஷயங்கள் அவர் வந்துட்டு பண்ண நினைச்சிருக்காரு போல. ஆனா எதுவுமே பண்ண முடியாத ஒரு காரணம் தான் வந்துட்டு இவர் வந்துட்டு இங்க இருந்து நீக்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். வந்துட்டு எந்த அளவுக்கு சில பேர் சந்தோஷப்பட்டாலும் ஓகே சந்தோஷம்டா முடிஞ்சிச்சுடா அப்படி எந்த அளவுக்கு வந்து சில பேர் சந்தோஷப்பட்டாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். எனக்கு வந்துட்டு அது ஏத்துக்க முடியல என்னால. ஸோ இனி ஒருத்தன் மஞ்சள் வீரன் வந்து ஸோ அவர் வந்துட்டு என்ன மாதிரி பண்ண போறாரு அப்படிங்கிறது வந்துட்டு அது ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காரு. எப்படின்னா அவர்கிட்ட வந்துட்டு பைக் ஏன்னா 299 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இந்த படப்பிடிப்பு நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப அதே மாதிரி இருந்துட்டு இது மாதிரி பைக் ரேஸ் வந்துட்டு போறாரா அப்படி மாதிரி கேட்டாங்க. அந்த ஒரு பிரஸ் மீட் வந்துட்டு அந்த சார் கிட்ட செல்லம் சார் கிட்ட வந்துட்டு ஒருத்தன் கேட்கிறாரு, இல்லப்பா அவரு 50 அப்பா போவாரு, அவரோட வண்டியில இல்லப்பா சைக்கிள் தான் இருக்கு. நோட் பண்ணுங்க, சைக்கிள் தான் இருக்கு சொல்லும் போது எனக்கு ஒரு ஸ்பார்க் வந்துச்சு. யாரு அப்படின்னா நம்மளோட சூஸ் பண்ணது தப்பெல்லாம் கிடையாது. காலப்போக்கில் டிராவலிங்ல கொஞ்சம் இது வருது, இடர்பாடுகள் வருது. விஷால் சார் ஸோ சில வேளை விஷால் சார் அந்த படத்துக்குள்ள வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஏன் அப்படின்னு தெரியல. பட் வந்துட்டு இந்த ஒரு கதைக்காலம் வந்துட்டு விஷால் சாருக்கு சூப்பரா ஒத்து போகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆனா அந்த ஒரு பையன் வந்து ஒரு படம் நடிச்சிருக்கான், அவனும் ஒரு கன்னடத்துல இருக்கான். அண்ட் இன்னொருத்தருக்கு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் ஒரு படம் நடிச்சது வந்துட்டு யாருன்னு தெரியல. விஷால் சார் இல்லைன்னா ஒரு பொதுவாக ஸோ இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க வந்துட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு வரலாம்னு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு அது எந்த மாதிரி தோணுது அப்படிங்கிறத பொறுத்து நீங்க சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்துட்டு இது கொஞ்சம் ஒரு வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இது வந்துட்டு இவர் ஏன் நீக்கியிருப்பாரு இவன் வந்துட்டு இந்த படத்துல அவர் நீக்கி இருக்கிறதுனால காரணம் என்னோட ப்ரெடிக்ஷன், அவர் பேசுனதை வச்சு எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்றேன். என்ன அப்படின்னா படத்துல டிராவல் பண்ண முடியல அவரால், யாரால நம்ம டிடிஎஃப் வாசனால வந்துட்டு இந்த படத்துல அவரால் டிராவல் பண்ண முடியல. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு இவர் அதர் மாண்டேஜ் ஷார்ட்ஸ் அண்ட் அதர் வந்துட்டு ஷூட்டிங்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது செல்லம் சார் வந்துட்டு சில ஷூட்டிங் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது வந்துட்டு இவரை வேடிக்கை பார்க்க சொல்லியிருக்காரு. ஸோ வேடிக்கை பார்க்க சொல்லும்போது வந்துட்டு எல்லாம் கத்துக்க அப்படின்னு சொல்லி கத்துக்க வச்சு கொண்டு வரலாம்னு நினைச்சிட்டு பாரு போல. பட் ஆனால் அது நடக்காம போயிடுச்சு. ஸோ அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா இப்போ என்ன ஒரு மேட்டர் அப்படின்னா வந்துட்டு இந்த மன வருத்தமா மன கசகசப்பா என்ன பிரச்சனை அப்படின்னு குத்தி கேட்கும்போது அம்மி எடுத்து அருந்ததி ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த பழைய இதுல வந்துட்டு அம்மி பார்த்து அருந்ததி அது வந்து கல்யாணம். ஸோ அந்த வந்துட்டு எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் 2 வருஷம் கழிச்சு டைவர்ஸ் பண்றாங்கல்ல. ஸோ அதே மாதிரிதான் நம்ம நல்லது நடக்கணும் நம்ம நினைச்சு ஒண்ணு பண்றோம். ஆனா அது வந்துட்டு திரும்ப நடக்காம போறது வந்துட்டு நம்ம கையில இல்லை. ஸோ அதான் வந்து இங்க நடந்திருக்குது அப்படின்னு வந்துட்டு அவரு
ஓப்பன் டப்பா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. மிதித்து அருந்ததி பார்த்து செய்கின்ற திருமணம் தான் 2-3 வருடம் கழித்து டைவர்ஸில் போய் நிற்குது நான் சொல்லிட்டேன். அப்போ சூஸ் பண்ணது தப்புலாம் கிடையாது. அவர் வந்துட்டு உள்ள செல்லம் சாரோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா வந்துட்டு உள்ள வந்து ஒரு மாதிரி வருத்தமாகவே இருந்தார், ஒரு பெயினோட இருக்காரு. ஸோ ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் தோல்வி, அட்டர் ஃப்ளாப்பு. ஸோ அதனாலேயே வந்துட்டு இந்த படத்துல ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணும், இந்த படம் ஒரு ஹிட் ஆகியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவர் உட்கார்ந்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு கொஞ்சம் எவ்வளோ டிராவல் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும்போது ஆக்சிடென்ட், போலீஸ் கேஸ், அங்க போனது இங்க போனது, ஜெயில உட்காந்தது. ஆனா இவர் வந்துட்டு செல்லம் சார் நம்ம தப்பு சொல்ல முடியாதுங்க, நீங்க என்னால சொல்லிக்கோங்க, ட்ரோல் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவரை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஹீரோ மெட்டீரியல் டிடிஎஃப் வாசன் கூட ஃபுல்லா டிராவல் பண்ணாரு. ஆக்சிடென்டா எல்லாத்துக்கும் பார்த்துக்கிட்டாரு. நீ பாத்தியாப்பா அதனா நியூஸ்ல எல்லாம் வந்துச்சுப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க அரெஸ்ட் ஆகிருக்கும் போது அவரை பார்த்துக்கிறதுக்கு அங்கங்க போயிட்டு வந்தாரு. அந்த வீடியோலாம் தீசோட அவர் கரலோட ஃப்ரெண்டு அவரோட சேனல்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு டேரக்டர், அவர் டேரக்டர் என்ன, அவரோட வேலை டைரக்ஷன் பண்றது. சரி அவன் வரும்போது பார்த்துக்கலாம் இருந்துக்கலாம், ஆனா அவர் இவர் கூட டிராவல் பண்ணாரு. பட் அதே மாதிரி இருந்துட்டு அங்கிருந்து ஒரு எதிர்பார்ப்பு நம்ம ஃபீல் பண்ணது இங்க வரலையே, நமக்கு நடக்கலையே, நம்ம ஒண்ணு செய்ய நினைக்கிறோம், அவருக்காக ஒண்ணு செய்ய நினைக்கிறோம். பட் ஆனா அவர் வந்து நம்மளை வந்துட்டு இப்படி பண்றாரு, நம்ம அவர் பேச்சு கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பேச்சு கேட்க மாட்டாரு. ஸோ இதுக்காக கூட வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து கலந்துரையாடி சரி வேணாம் ஃபினிஷ் அப்படி வந்துட்டு இந்த படத்துல வந்து ஹீரோவை மட்டும் நீக்கிருக்காரு. அண்ட் பேர் வந்துட்டு மாற்றம் படுமா அப்பெல்லாம் வந்துட்டு கேட்டதுக்கு வந்துட்டு இல்ல, பேர் வந்துட்டு மஞ்சள் வீரன் அப்படிங்கிற பேர் வந்துட்டு என்னோட கம்பெனி, என்னோட ப்ரொடக்ஷன், என்னோட இதுல வந்து நான் வந்துட்டு வச்சிருக்கிறேன். ஸோ அது என்னோட இதுதான், நான் வந்து அதை மாற்ற முடியாது, நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னாரு. ஸோ மஞ்சள் வீரன் தான் படத்தோட டைட்டில். பட் ஆனால் ஹீரோ வந்துட்டு வேற. அண்ட் அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஹீரோ அண்ட் ஹீரோயின் அண்ட் வந்து மற்ற மாதிரி ஹீரோ சைட் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா அடுத்த வந்து அக்டோபர் 15 வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன வரப்போகுது, எப்படி சொல்ல போறாங்க, யார் ஹீரோ அப்படின்னு வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி வருத்தம் அளிக்குது, இல்ல வந்துட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கா, அவனுக்கு சந்தோஷமா இருக்கா, அதை வந்து கண்டிப்பா சொல்லு. ஸோ அது வந்து நான் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட் சந்திக்கலாம், IPL சந்திக்கலாம். பாய்.